ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவான். ஒரு வாரம் கடை திறக்க நினைப்பான், அடுத்த வாரம் மண்பாண்டம் செய்ய நினைப்பான். ஆனால் அவனிடம் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அதை ஊர் முழுவதும் தம்பட்டமடிப்பான். அவன் சந்தையில் நின்று, நான் இந்த ஊரிலேயே பெரிய கடையை திறக்கப் போகிறேன் என்று சத்தமாக கூறுவான். மக்கள் கைதட்டி அவனை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு அவனுக்கு ஒரு பெருமையை தரும். ஆனால் அடுத்த நாள் வேலை செய்யப் போகும் பொழுது அவனிடமிருந்த அந்த உற்சாகமும் ஆற்றலும் காணாமல் போயிருக்கும். குமாரின் தோல்விகளைக் கண்ட ஒரு பெரியவர் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார். அவர் குமாரிடம் 2 விதைகளை கொடுத்தார். ஒரு விதையை மண்ணுக்கு அடியில் ஆழமாக புதைக்கச் சொன்னார். மற்றொரு விதையை ஒரு பாறையின் மேல் வைத்து அங்கிருந்த குழந்தைகளிடம், பாருங்கள், இது ஒரு பெரிய மரமாகப் போகிறது என்று பெருமையாகச் சொன்னார். சில வாரங்கள் கழித்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை மெல்ல முளைத்து ஒரு செடியாக வளர்ந்தது. ஆனால் பாறையின் மேல் இருந்த விதை வெயிலில் காய்ந்து பறவைகளால் தின்னப்பட்டு காணாமல் போனது. பெரியவர் சொன்ன பாடம், குமார், ஒரு விதை வளர்வதற்கு மௌனம் தேவை. அது மண்ணுக்கு அடியில் மறைந்திருக்க வேண்டும். நீ உனது கனவுகளை முன்கூட்டியே மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது மக்களின் பாராட்டு உனக்கு ஒரு திருப்தியை கொடுத்து விடுகிறது. உனது மூளை அந்த இலக்கை ஏற்கனவே அடைந்துவிட்டதாக நினைத்துக் கொள்வதால் உண்மையாக உழைப்பதற்கான அந்த நெருப்பு உனக்குள் அணைந்து விடுகிறது. பெரியவர் சொன்னதை கேட்ட குமார் இந்த முறை ஒரு மர நாற்காலியை செய்ய முடிவு செய்தான். ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை. அமைதியாக தனது வேலையை தொடங்கினான். பல வாரங்கள் கழித்து ஒரு அழகான நாற்காலியை செய்து முடித்தான். அதை பார்த்த ஊர் மக்கள் வியந்து போனார்கள். அதன் பிறகு குமார் எதையும் சொல்லிக் காட்டவில்லை, செய்து காட்டினான். உங்கள் இலக்குகளை பற்றி பேசும்போது உங்கள் ஆற்றல் பேச்சிலேயே செலவாகிவிடுகிறது. அதை செயலில் காட்டுங்கள். உங்கள் கனவுகள் ஆரம்பத்தில் பலவீனமானவை. அவற்றை மற்றவர்களின் விமர்சனங்களிலிருந்தும் தேவையற்ற பாராட்டுகளிலிருந்தும் மௌனமாக இருந்து பாதுகாக்கவும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உலகம் அறிய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எதை செய்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உலகம் பார்க்கட்டும். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு பெரிய லட்சியம் தோன்றினால் அதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அமைதியாக இருங்கள். அந்த விதை இருட்டில் வளரட்டும். மரம் வலிமையாக வளர்ந்த பிறகு நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே உலகம் அதை பார்க்கும்.